ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் ஒரு தீர்த்தம் கோடி தீர்த்தம். கோடி தீர்த்தத்தில் அபிஷேகம் பண்ணால் 16 தடவை காசிக்கு போன பலனை கிடைக்குமா? தெரியாமல் செய்த பூஜைக்கே இவ்வளவு பலன் இருக்கிறது அப்படின்னு சொன்னா, சிவராத்திரி அன்று முறைப்படி முழித்திருந்து வில்வ இலைகளால் சிவபெருமானை அர்ச்சனை செய்தால் எவ்வளவு வலிமைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத யோசிங்க. உடல் வேறு ஆன்மா வேறு. இந்த உடல் அழியக்கூடியது. இதற்கும் இறைவனுக்கு சம்பந்தம் கிடையாது. ருத்ராட்சனா போடலாமா அப்படின்னு நினைச்சாலே கேட்டாலே அதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும். நம்ம இனிமே வாழ்க்கையில தப்பே பண்ணக்கூடாத ஒரு விஷயத்தை விட்டுட்டு வரணும். மனசார பிரார்த்தனை பண்றவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நட்பலன்களை தருவார் இந்த சிவராத்திரியில அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். முடிந்தால் சிவராத்திரிக்கு அனைவரும் சென்று செவிங்க. முடியாதவங்க வீட்டில் இருந்து சிவபெருமானை அன்றைய தினம் உப்புல லிங்க பிடிச்சி வந்து கும்பிடுங்க. உங்க குடும்பமே உருப்பிடும். அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல ஆன்மீக ரீதியா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி 2026ஆம் ஆண்டிற்கான மகா சிவராத்திரியின் சிறப்புகள். இந்த 2026ஆம் ஆண்டுல பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி 16ஆம் தேதி மகா சிவராத்திரி வர இருக்கு. ஸோ இந்த நாளினுடைய சிறப்பம்சங்கள் என்ன, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற சிவ ஆலயங்களோட சிறப்புகள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த எபிசோட்ல நம்ம பேச இருக்கோம். ஸோ நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சிறப்பு விருந்தினர்களை முதல்ல வரவேற்றலாம். முதலாவதாக ஆன்மீக இலக்கியம் இளம் தென்றல் பாலு ஆனந்த் அவர்கள் வணக்கம். கந்தனடிமை TM சௌந்தரராஜன் அவர்கள் வணக்கம். ஜோதிடா ஆச்சாரியா உருவே ரேவதி அவர்கள் வணக்கம். திருவண்ணாமலை சாமுத்ரிகா லட்சண ஜோதிடர் ஆனந்த் ஆழ்வார் அவர்கள் வணக்கம். சார், தொடர்ந்து மகா சிவராத்திரியோட சிறப்புகள், ஆலயங்கள் இதை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ சிவராத்திரி தொடர்பான சுவாரஸ்யமான புராண கதைகள் சொல்ல முடியுமா சார்? சிவராத்திரிக்கு தொடர்பான ஒரு புராண கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவைகாவூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புராண கதை. வேடன் ஒருவன் மானை துரத்தி ஓடிக்கிட்டே இருக்கிறான். அந்த மான் பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மச்சாரி கிட்ட அடைக்கலம் புகுது. அப்போ அந்த பிரம்மச்சாரி என்ன பண்ணுறாரு, அந்த மானை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறார். உடனே வேடன் என்ன சொல்கிறான், ஒழுங்காக மானை கொடுத்துரு, இல்லைன்னா என்னுடைய அம்பு உனக்கு தான் ஈவேன் அப்படின்னு சொல்கிறான். இது சொன்ன உடனே அந்த பிரம்மச்சாரிக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. சிவபெருமானை யோசிக்கிறார். உடனே அந்த இடத்துல ஒரு புலி வருது. இந்த புலி வடிவத்தில் சிவபெருமானே வரார். உடனே வேடன் என்ன பண்ணுறான், பயந்து போய் ஒரு மரத்துக்கு மேலே ஏறி உட்காடுறான். உட்காந்துட்டா கீழே புலி நிற்கிது. இரவு நேரமும் ஆகுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறப்ப தூக்கம் வந்துருமே, எங்கே கீழே விழுந்தோம்னா புலிக்கு இரையாயிருவோமே அப்படின்னு பயந்து என்ன செய்யலாம் முழிச்சிருக்கிறதுக்கு அப்படின்னு யோசிக்கிறான். மரத்தில் இருக்கக்கூடிய இலைகள் எல்லாம் இருக்குது. இந்த இலைகளை ஏன் பறித்து போடக்கூடாது, தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு யோசிக்கிறான். ஆனால் அவனுக்கு தெரியாது அன்று சிவன் ராத்திரி அப்படின்றது அவனுக்கு தெரியாது. உடனே என்ன பண்ணுறான், அந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலைகளை எல்லாம் பறித்து கீழே போட்டுகிட்டே இருக்கிறான். அந்த மரம் என்ன மரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வில்வ மரம். அன்று சிவராத்திரி. இப்படி அவனையும் அறியாமல் முழித்திருந்து சிவ வழிபாடு செய்ததனால் சிவகதியை அடைந்தான் அப்படின்னு ஒரு புராண செய்தி இருக்குது. இதே மாதிரி தான் ஒரு குரங்குக்கு என்ன தெரியும், குரங்கும் இதே மாதிரி வில்வ மரத்தில் இருக்குது. கீழே சிவலிங்கம் இருந்திருக்கு. தெரியாமல் அந்த இலைகளை எல்லாம் பறித்து போட்டிருக்கு. சிவராத்திரி என்பதனால சிவபுண்ணியத்தில் சேர்ந்து அடுத்த ஜென்மத்தில் அது அரசனாக பிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் கூட பழைய ஜென்மத்தினுடைய வாசனை மறவாமல் இருப்பதற்காக குரங்கு முகமாகவும் மனித உடலோடும் பிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சக்கரவர்த்திக்கு பேர் தான் முசுகுந்த சக்கரவர்த்தின்னு பேர். சோழ சாம்ராஜ்யத்தில் மிகப்பெரிய ஒரு மன்னனாக அடையாளப்படுத்தப்படுறாரு. இவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்திரனுக்கு உதவி செஞ்சு ஒரு போரில், அதுக்காக இந்திரன் தன்னுடைய அமராவதிக்கு அழைத்து போகிறான். அப்படி அழைத்து போகும்போது அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை பார்க்கிறார். அவர் வீதி விடங்கர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இன்றைக்கி திருவாரூரில் இருக்கிறார்ல, அந்த சிவபெருமான் மாதிரியான வடிவத்தை வச்சு இந்திரன் வணங்கிக்கிட்டு இருக்கிறான். ஏதாவது வாங்கிக்கோங்க, எனக்கு இவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க, ஏதாவது என்கிட்ட இருந்து கேளுங்க, கொடுக்குறேன் அப்படிங்கிறான் இந்திரன். உடனே சிவபெருமான் முசுகுந்தருடைய கனவுல போய் என்ன வழிபட்டுக்கிட்டு இருக்கான் இந்திரன், என்னுடைய சிலையை கேளு அப்படிங்கிறார். இவரே பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுறாரு. முசுகுந்த சக்கரவர்த்தி சிவபெருமான் சொன்ன மாதிரியே இந்திரன் வழிபட்ட அந்த வீதி விடங்கரை கேட்குறார். கேட்ட மாத்திரத்தில் இந்திரன் என்ன பண்ணுறான், அடுத்த நாளே 7 வீதி விடங்கர் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரியே செய்கிறாங்க. விடங்கம் அப்படின்னு சொன்னால் உளிப்படாத சிற்பம்னு பொருள். அப்படிப்பட்டு 7 சிலைகள் செஞ்சு வச்ச உடனே சிவபெருமான் முசுகுந்தர்கிட்ட எது உண்மையான சிலைங்கிறத அடையாளப்படுத்திடுறார். அந்த சிலையை கேட்ட உடனே இந்திரன் சொல்கிறான், நீங்கள் கண்டுபிடிச்சிங்க, மீதி இருக்கக்கூடிய டூப்ளிகேட்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி 7ஐயுமே கொடுத்து அனுப்புகிறான். அப்படி வந்த திருத்தலங்கள் தான் சப்த விடங்க திருத்தலங்கள் அப்படின்னு சொல்கிறது. 7மே அது பிரதிபிம்பமாக இருந்தாலும் கூட 7மே சக்தி வாய்ந்தது. இந்த சிவபெருமான், சிவராத்திரி, முசுகுந்த சக்கரவர்த்தி, அந்த வேடன், இதையெல்லாம் யோசிச்சு பாருங்க. தெரியாமல் செய்த பூஜைக்கே இவ்வளவு பலன் இருக்கிறது அப்படின்னு சொன்னால், சிவராத்திரி அன்று
முறைப்படி முழித்திருந்து வில்வ இலைகளால் சிவபெருமானை அர்ச்சனை செய்தால் எவ்வளவு வலிமைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத யோசிங்க. இந்த வருடம் வரக்கூடிய மகா சிவராத்திரியில சிவபெருமானை வழிபட ஆரம்பிங்க. சிவராத்திரி அன்னைக்கு நிறைய பேர் குலதெய்வ வழிபாடு பண்றதா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதனுடைய சிறப்புகள் என்ன சார்? சிவராத்திரியில குலதெய்வத்தினுடைய வழிபாடு நிறைய பேர் செய்யறத நம்ம பார்த்துருப்போம். அதனுடைய விளக்கம் என்ன அப்படிங்கிறத இதில் பார்ப்போம். அப்போது சிவத்தத்துவம் அப்படிங்கிறது சிவன் கோயிலில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா கிடையாது. நாம் வழியாக பரம்பரையாக வழிபட்டு வந்திருக்கக்கூடிய காவல் தெய்வமாக இருக்கலாம், பெண் தெய்வமாக இருக்கலாம், எல்லா தெய்வத்திலும் சிவபெருமான் இருக்கிறார் அப்படிங்கிற தத்துவத்தை எடுத்து சொல்கிறதுக்கு தான் இந்த சிவராத்திரியில் தத்தமது குலதெய்வ கோயிலுக்கு போய் அவங்க தரிசனம் பண்ணுறாங்க, வழிபாடுகளை மேற்கொள்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். சரி, இதனுடைய தத்துவம் தார்ப்பரியகம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்று முழுவதும் விழித்திருக்க வேண்டும். அந்த ஒரு பூரணமாக கிடைக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் சொல்லுவோம், நல்ல கதிர்வீச்சுகளை உள்வாங்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருப்பதன் காரணமாகவும் நமது முன்னோர்கள் வழிபட்ட இடத்தில் அதை பெறுவது என்பது கூடுதல் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் அவங்க இதை தெரிவிச்சுக்கிறேன் நான். அப்போது குலதெய்வ வழிபாட்டோடு இந்த சிவத்தன்மையும் ஆட் ஆகும்போது, இணைகின்ற போது மிகப்பெரிய வல்லமை ஒரு மனிதருக்கு தனது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சோதனை காலங்களை வெல்வதற்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இதில் நம்ம பார்க்குறோம். இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமாக, ஒருவேளை சிவன் கோயில் பக்கத்தில் இல்லை, குலதெய்வ கோயிலும் பக்கத்தில் இல்லை அப்படின்னா எல்லா தெய்வங்களும் ஒன்று தான் அப்படிங்கிற தத்துவம் தான் ஏக இறைவன் சிவபெருமான் அப்படிங்கிறத சொல்கிறோம். சுடரோ சிவபெருமான், சூடு பராசக்தி, திடமார் கணநாதன், செம்மை நிறம், படர் ஒளியோ கந்தவேளாக கருதுங்கால் வந்ததோர் வேத வழக்கு. நீங்கள் எல்லா கோவில்லையும் பாருங்கள், துவாரபாலகரனுடைய கை இப்படி இருக்கும். ஏக இறைவன் ஒன்று அப்படிங்கிற தத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடியது இந்த தத்துவம். அதே மாதிரி இன்னொரு சிம்பிள் இப்படி இருக்கும், இறைவன் உள்ளே இருக்கிறார் அப்படிங்கிறத மட்டும் உணர்த்தக்கூடிய தத்துவமாக நம்ம துவாரபாலகர்களை நம்ம பார்க்குறோம். அப்போது குலதெய்வ வழிபாடாக இருந்தாலும் சரி, சிவராத்திரியில் சிவன் வழிபாடாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். சிவனுடைய முழு அனுகிரகம் அன்றைக்கு கிடைக்கும் என்பதை மட்டும் மனதில் வைத்து பிரார்த்தனை செய்தால் போதுமானது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். சரி, குலதெய்வம் தெரியல, என்ன பண்ணலாம்? எல்லாத்துக்கும் பெரும் கடவுளாக இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபட்ட குருவாக இருக்கக்கூடிய கந்த கடவுளை பிரார்த்தனை பண்ணலாம். மனசார வீட்டில் இருந்தபடியே நீங்கள் பிரார்த்தனை பண்ணலாம், குலதெய்வம் தெரியாதவர்கள் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். எல்லாராலையும் கோயிலுக்கு போக முடியுமான்னு தெரியாது. ஆகவே வீட்டில் இருந்தவாறே அன்று முழுவதும் விழித்திருந்து சிவபெருமானை பிரார்த்தனை செய்வதும் முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்வதும் அவங்க குலத்தை விருத்தி செய்யும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. ஜாதக ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், குழந்தை இல்லாமல் இருக்கலாம், திருமண தடை இருக்கலாம், நோய் நொடிகள் இருக்கலாம், கடன் இருக்கலாம், வாழ்க்கையில் முன்னேறலேன்னு ஒரு கஷ்டம் இருக்கலாம். எல்லாத்தையும் மாற்றக்கூடியதற்காக உய்த்தவன் தான் முருகப்பெருமான் அப்படின்னு கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணத்தில் சொல்லியிருக்கிறார். அருவமும் உருவமுமாய் அநாதையாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பதோர் மேனி கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் உதித்தனன் ஆங்கே உலகம் உய்வதற்காக தோன்றியவன் கந்த கடவுள். குலதெய்வம் தெரியல, சிவன் கோயில் பக்கத்தில் இல்லை, முருகனை நினைச்சு நீங்கள் நித்தமும் அந்த சிவராத்திரி பூஜையை நீங்கள் செய்தீர்களே ஆனால் மிகப்பெரிய மேன்மையை கண்டிப்பாக அடைவீங்க அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. இது ஒரு பெரும் தத்துவமாக எடுத்துக்கொண்டு மனசார பிரார்த்தனை பண்ணுறவங்களுக்கு இந்த சிவன் மிகப்பெரிய ஒரு நட்பலன்களை தருவார் இந்த சிவராத்திரியில் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். சிவன் வழிபாடில் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு என்னன்னு பார்க்கும்பொழுது ருத்ராட்சம் தான். ஸோ ருத்ராட்சத்தோட மகிமை என்ன, அது யாரெல்லாம் அணியலாம்? பொதுவாக ருத்ராட்சம் அப்படிங்கிறது ஒரு முகத்திலிருந்து 64 முகங்கள் வரைக்கும் இருக்குது. அதில் குறிப்பாக 5 முகம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு முழுமையானது அப்படின்னு சொல்லலாம். 5 முக ருத்ராட்சத்துக்கு மட்டும்தான் கடுமையான விரதங்களோ அனுஷ்டானங்கள் அப்படிங்கிறது கிடையாது. பிறந்த குழந்தையிலிருந்து உயிர் போக தருவாயில் இருக்கக்கூடியவர் வரைக்கும் அந்த 5 முக ருத்ராட்சத்தை யாரு வேணா அணியலாம். ருத்ராட்சம் நான் போடலாமா அப்படின்னு நினச்சாலே கேட்டாலே அதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதை நினைப்பதற்கே புண்ணியம் விடும். அதனால தான் அவன் அருளாலே அவந்தாள் வணங்கி அப்படிங்கிறத சொல்கிறோம் இல்லைங்களா. அப்போ உங்கள் பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச புண்ணியத்தின் காரணமாக தான் ருத்ராட்சம் போடலாம்ங்கிற எண்ணமோ சிந்தனையோ உங்களுக்கு வரும். ருத்ராட்சத்தை இறைவனுடைய ஒரு அம்சமாக நீங்கள் கருதணுமே தவிர அது ஒரு கொட்டை தானே அப்படின்னு போட்டுட்டு கழட்டி வைப்பது அதை நீங்கள் அவமரியாதை செய்கிறதுக்கு சமமான ஒரு விஷயம். அப்போ இந்த ருத்ராட்சத்தை எப்படி போடலாம்? குழந்தைகள்லேருந்து எல்லாருமே போடலாம். அப்போது ஒரு குறிப்பிட்ட காலம் வரை தன்னுடைய வாழ்க்கைகளை கடந்து வாழ்ந்து அனுபவித்து இனி எனக்கு வாழ்க்கையில் எதுவுமே வேண்டாம், இறைவனை அடைவதே என்னுடைய வழி அப்படின்னு பற்றற்ற வாழ்க்கையை எதிர்பார்ப்பவர்கள் ருத்ராட்சத்தை இந்த கண்டத்தோடு ஒட்டி கட்டலாம். அது பற்றற்ற நிலை, எனக்கு எதுவுமே வேண்டாம், இறைவனே கதின்னு சொல்லக்கூடிய நிலை. அப்போது குடும்ப வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு நமக்கு பொன் பொருள் வீடு வாசல் எல்லாமே வேணும். அப்போ நாங்கள் வாழ்க்கையில் இருக்கிறோம், எங்களுக்கு எல்லா பொருள்களுமே வேணும் இல்லையா, அப்படி நம்ம நினைக்கிறவங்க ருத்ராட்சத்தை கண்டகத்திலிருந்து சற்று இறக்கி கட்டலாம். குழந்தைகளுக்கு இன்னும் இறக்கி மார்பு பகுதியில் ருத்ராட்சத்தை கட்டலாம். பெண்கள் அணியலாமா?
ஒரு கட்டத்தில் 12 வருடங்களுக்கு முன்னால் நானே ருத்ராட்சம் போடலாமான்னு ஒரு சந்தேகம். கிட்டத்தட்ட ஒரு 45-50 சிவாச்சாரியர்கள் பார்ப்பவர்களையெல்லாம் கேட்டேன், பெண்கள் ருத்ராட்சம் போடலாமா நிறையா கேட்டு இறுதியில் எனக்கு ஒரு சரியான முடிவு கிடைச்சது. அவங்க சொன்ன ஒரு பதில், உடல் வேறு ஆன்மா வேறு. இந்த உடல் அழியக்கூடியது, இதற்கும் இறைவனுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆன்மா தான் இறைவனுடைய சம்பந்தப்படக்கூடியது. ஆனால் இந்த ஆன்மா தூய்மையானது. உடலுக்கு தான் தீட்டு இதெல்லாமே, ஆன்மாவுக்கு தீட்டே கிடையாது. அதனால் பெண்கள் தாராளமாக ருத்ராட்சம் அணியலாம். மாத விளக்கோ இல்லை கணவன் மனைவி தம்பதி சகிதமாக இருக்கிறதோ எந்த விதமான பிரச்சனையும் ருத்ராட்சத்துக்கு கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சதற்கு பிறகு நான் ருத்ராட்சம் போட்டேன். இதே போல் உங்களுக்கும் இந்த கேள்விகள் நிறையா பேருக்கு இருக்கும். இப்போ கூட நிறைய பேர் பார்த்தா பெண்கள் போடலாமா, அந்த நேரங்களில் போடலாமா தான் நிறைய கேள்விகள் வருது. தாராளமாக போடலாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏன்னா இதை செய்தால் உங்கள் வம்சமே புண்ணியம் செஞ்சதாக இருக்கும். அப்போ ருத்ராட்சம் போனால் என்ன வழிமுறையை நம்ம கடைப்பிடிக்கிறோம்? நெற்று நிறைய நீரெடுத்து சிவாய நம சிவாயான்னு பூசணும். அது எப்படி பூசணும்? விபூதியை இந்த 3 விரல்களால் எடுத்து நம்ம தலையை வளமிருந்து இடமாக சுற்றி மேலே அண்ணாந்து சிவாய நமன் பூசணும். ஏன் குனிஞ்சு விபூதி பூசினா திருநீர் சிந்திடும். மகத்தான விஷயத்தை சிந்த விடலாமா, சிதற விடலாமா? அண்ணாந்து பூசும் பொழுது அது விழக்கூடிய துகள்கள் உங்கள் தோல் புஜத்தின் மீது விழுந்து உங்கள் புஜங்களும் பலம் பெறும். அப்போ விபூதியை பூசுவதற்கும் ஒரு முறையுண்டு. உங்களுக்கு எதிரில் ஒரு ருத்ராட்சம் அணிந்த நபரை பார்த்தா சிவாய நம திருச்சிற்றம்பலம்னு சொல்லுங்க. அது மிகப்பெரிய புகழை உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும். இந்த ருத்ராட்சத்தை நீங்கள் அணிந்தீர்கள் என்றால் உங்களை பேர் புகழ் என்று உங்களுக்கு எல்லையற்ற விஷயங்களை வாரி கொடுப்பார். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இறந்து போன உயிர்களை எல்லாமே நம்ம சுடுகாட்டில் தான் புதைப்போம் இல்லையா? அப்போ இறந்து போன உயிரினங்களை நம்ம சாப்பிட்டா நமக்குள்ளும் நம் உடலும் சுடுகாடாக மாறிடும். இறைசக்தி எப்படி நமக்குள்ளே இருக்கும்? அதனால் முடிந்த வரைக்கும் அசைவ உணவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து நிறுத்தி கொள்ளுங்கள். இது அறிவியல் ரீதியாகவுமே பார்த்துட்டோம்னா நம்ம இதை சாப்பிடும்பொழுது மந்தத்தன்மை அப்படிங்கிறது நமக்கு ஏற்படும். அசைவ உணவுகளையும் நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. நீங்கள் அதை பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய முகத்திலும் பிரகாசம், அதாவது சிவனாலே சூரியன் தானே, அந்த சூரியனை போன்ற பிரகாசம் அழகாக பிரதிபலிப்பதை பார்க்கலாம். அதனால் ருத்ராட்சம் போடுவதற்கு எந்த விதிவிலக்கும் தேவையில்லை. நெற்றி நிறைய நீரணிய வேண்டும், அசைவம் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கணும். இதை மட்டும் எடுத்துட்டா போதும். எந்த நேரத்திலும் சிவாய நம சிவாயா அப்படின்னு இறைவனுடைய திருநாமங்களை உச்சரிக்க வேண்டும். அதை செய்தால் இறைவனுடைய பரிபூரணமான அருள் எந்நாளும் உங்களோடு வழித்துணையாக வருவான் அந்த எம்பெருமான். நீரும் சிவராத்திரியும் இதோட சூட்சமம் என்ன சார்? சிவபெருமானை பற்றி பேசும்போது திருநீர் அப்படிங்கிறத நமக்கு நினைவுக்கு வரும். இந்த நீருக்கு இன்னொரு பேர் ஜலம் அப்படின்னு பேர். இந்த நீரும் சிவராத்திரியும் இன்றைக்கி ஏன் இந்த நிகழ்ச்சியில் எடுத்தேன் அப்படின்னா, அபிஷேக வகைகள் 108, அது 71 மாறுச்சு, அப்புறம் 54 மாறுச்சு, அப்புறம் 51 மாறுச்சு, 36 மாறுச்சு, 16 மாறுச்சு, இப்போ 8 அபிஷேகம் 5 அபிஷேகத்தோடு முடிக்கப்படுது கிடக்கு. இந்த எத்தனை அபிஷேகம் பண்ணாலும் ஜலம் சொல்லக்கூடிய நீர் எடுத்து பண்ணக்கூடிய அபிஷேகத்துக்கே சிறப்பு. தெய்வத்துக்கு மட்டும் இல்லை, மனிதனுக்கும். என்ன ஆனந்தாலும் எதையாவது ஒரு குண்டை தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கிறார். நீங்கள் ஆலயம் செல்லும் பொழுது உங்கள் உடலில் 104 டிகிரி காய்ச்சல் சார், தலைக்கு குளிக்க முடியல, என்ன செய்யணும்? கோயில் குளத்தில் போய் காலை அலம்பிட்டு இந்த சிறு ஜலத்தை எடுத்து தலையில் தெளித்து கொண்டால் சுத்தப்படுத்தப்படுகிறாய் மனிதனுக்கு. இதை நான் ஏதோ நீங்கள் சொல்கிறீங்க கேட்குறேன். தெய்வத்துக்கும் அப்படித்தான். நீங்கள் விரதம் இருந்து பூவை தொடுத்து புஷ்பத்தை மாலையாக கட்டி எங்ககிட்ட கோயிலில் வந்து கொடுத்தா கூட நாங்கள் ஜலத்தை தொளித்து தான் வாங்குவோம். அப்போ அந்த நீராகப்பட்டது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத தீட்டை நீக்க வல்லது. அது இறைவனால் ஏற்படுத்தப்பட்டது. அதனால தான் அவனுக்கு தாராசுர பாத்திரம் சொல்லக்கூடிய அக்னி நட்சத்திரத்தில் சிவபெருமான் மேலே கூடிய பாத்திரத்தில் இருந்து நீர் வழியக்கூடிய அமைப்பை உண்டு பண்ணாங்க. அதனால தான் நீரும் சிவராத்திரியும் எடுத்தேன். அப்பேற்பட்ட நீரும் சிவராத்திரியும் உள்ள ஒரு அற்புதமான ஆலயம். அந்த ஆலயத்துக்கும் வருவோம். நீரும் சிவராத்திரியும் அப்படின்னா காசிக்கு போய் ஏதாவது விட்டுட்டு வரணும். என்ன விட்டுட்டு வர்றது? நம்ம உணவை விட்டுட்டு வர்றோமா? நமக்கு பிடிக்காத விட்டுட்டு வரணுங்கிறானுங்க நிறைய பேர். வேற ஆளை நினச்சிட்டு இருக்கிறானுங்க. நம்ம இனிமேல் வாழ்க்கையில் தப்பே பண்ணக்கூடாத ஒரு விஷயத்தை விட்டுட்டு வரணும். விட முடியலை சார், நான் வந்துட்டேன் அப்படின்னா காசிக்கு போய் கருமம் தொலையாட்டினாலும் ராமேஸ்வரத்தில் வந்து தீர்த்தம் மடுன்னு சொல்லலாம். இப்போ புரியுதா? தீர்த்தமாடு ராமேஸ்வரம் வந்து வணங்குன்னு சொல்ல, ராமேஸ்வரம் வந்து தீர்த்தமாடு அப்படின்னு சொன்னது எதுக்குன்னா அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அவ்வளோ சக்தி, அந்த நீருக்கு அவ்வளோ சக்தி. இந்த சிவபெருமானுடைய அமைப்பை சொல்கிறவன் எப்பேற்பட்ட கருணை பொருந்தியவன் தெரியுமா? ராமர் வழிபட்ட நாள், ராமர் வந்தால் வள்ளனும் ஒரு மண்ணை பிடித்து சிவலிங்கம் பிடித்தான்.
இல்லையா? அதனால் அது ராமேஸ்வரம் ஆகப்பட்டது. சிவபெருமான் பார்த்தான், உன் பேரில் என்ன அழடான ராமர் வழிபட்டனால ராமநாத சுவாமின்னு அவனுக்கு பேர். சிவபெருமானுடைய கருணையை இருக்கக்கூடிய ஒரு அனுப்புவது. அங்கே சிவபெருமானுடைய உப்பு கடல் உப்பு காத்துன்னு சொல்லுவாங்க. அது இங்கு அலைகள் நிறையா வருவதில்லை, அது பெண் கடல் அப்படின்னு. அதற்கும் கூட சில விளக்கங்கள் இருக்குது. ராமர் சீதையை தீ குளிக்க சொன்னான். சீதை தீ குளிச்சுட்டா. இப்போ போய் வீட்டில் காப்பி கேட்டாலே எத்தனை காப்பி, எத்தனை தடவை கேட்பேன், ஏன் கேட்பேன்னு 1000 கேள்வி கேட்குறாங்க. எதுவுமே கேட்காம தீ குளித்த சீதை மீண்டு வந்தாள். அதனால தான் அவளுக்கு சீதா பிராட்டி அப்படின்னு, பிறரை போல் நம்மளை நினைக்கிறதுனால பிராட்டின்னு பேர். அவர் ராமர்கிட்ட கேட்டா, டேய் நீ என்னை தீ குளிக்க சொன்ன, நான் குளிச்சிட்டேன், என்ன மாதிரி எல்லோரும் குளிக்க முடியாது, என்ன செய்யலாம், இதை வந்து கடலாக்குன்னா. அதனால தான் அந்த தீர்த்தத்துக்கு பேர் அக்னி தீர்த்தம் என்று பெயர் பெற்றது. அதில் குளித்தா எல்லா தோஷமும் நிவர்த்தி ஆயிருமா. இந்த நீரும் சிவராத்திரிக்கும் எடுக்கக்கூடிய அற்புதமான ஆலயங்களில் இதுவும் ஒன்று. இப்படி ராமர் வழிபட்டனால ராமநாத சுவாமியாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானும் தீர்த்தமும் மட்டுமா ஃபேமஸ்ஸு? கடலில் என்ன இருக்கும்? உப்பு இருக்கும். ஆனால் அங்கே சிவபெருமான் உப்பு லிங்கமாகவே இருக்கிறான். அதற்கும் மனிதனுக்கும் தொடர்பு உண்டு. மனிதனுடைய மரண கட்டத்தை உணர்த்தும் பொழுது இந்த ஆனந்தாழ்வாரை நான் வந்து உப்பு காற்று வீச ஆரம்பிச்சிடும், ஒரு வாட வர ஆரம்பிச்சிடும். அப்போ ஏமன் வந்து கொண்டு இருக்கிறான் சொல்லாமல் சொல்லுகிறான் கிடந்தது. ஆடுகிற ஆட்டமும் ஓடுகிற பாட்டமும் அக்கிரமத்துக்கும் ஒரு அழிவு காலம் வந்துருச்சுன்னா உப்பு வாடை வந்துடும் கிடந்தது. ஆனால் அங்கு உப்பு லிங்கமாக இன்னும் ராமேஸ்வரம் போய் நிறைய பேர் கவனிச்சிருக்க மாட்டாங்க. பிரகாரத்தில் சுற்றி வரும் பொழுது உப்பு லிங்கம் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. முடிந்தால் சிவராத்திரிக்கு அனைவரும் சென்று சேவிங்கள். முடியாதவங்கள் வீட்டில் இருந்து சிவபெருமானே அன்றைய தினம் உப்புல லிங்கம் பிடிச்சி வந்து கும்பிடுங்க, உங்கள் குடும்பமே உருப்பிட்டும். உப்பு லிங்கத்துக்கு அவ்வளோ பவர். அந்த உப்பு லிங்கமானது கடலில் இருக்கக்கூடிய உப்பும் அலைகளும் அங்கே குறைவு ராமேஸ்வரத்தில். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய உப்பு லிங்கத்தினுடைய அளவும் ஆசையும் அவனுடைய அனுக்கிரகம் பெருசு என்று வாதாடுவதற்காகத்தான் இந்த நீரும் சிவராத்திரியும் சொல்லப்பட்ட இந்த ராமேஸ்வரம். அப்போது நம்ம கர்மா எங்கே போனாலும் முடிவில் நீர்னு சொல்லக்கூடிய விதத்தில் தான், அந்த நீரில் தான் நம்ம எல்லாத்தையும் கரைக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ சிவராத்திரி அன்னைக்கு கூட உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய லிங்க வழிபாடுகளில் முதல்ல நல்ல சுத்தமான தண்ணியில் அபிஷேகம் பண்ணாலே ஜென்ம தோஷம் நீங்கிருமா. அதுக்கடுத்து நெய் அபிஷேகம் உண்டு. ஐயப்பனுக்கு மட்டும் இல்லை, சிவராத்திரிக்கு சிவபெருமானுக்கு நெய் அபிஷேகம் உண்டு. அதற்கப்புறம் கரும்புச்சாறு அபிஷேகம் உண்டு. அதற்கப்புறம் கோடி தீர்த்தம் சொல்ல. கோடி தீர்த்தம் எங்கே இருக்குது? ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் ஒரு தீர்த்தம் கோடி தீர்த்தம். கோடி தீர்த்தத்தில் அபிஷேகம் பண்ணால் 16 தடவை காசிக்கு போன பலனை கிடைக்குமா? இப்போ தெரியுதா நீரினுடைய அருமை? சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானுக்கு உங்களால் முடிஞ்ச அந்த நீர்னால் அபிஷேகம் பண்ணி உங்கள் குடும்பத்தையும் இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் வளம் பெறணும் உங்கள் சார்பாக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். ரொம்பவே அற்புதமாக நம்மளோட சிறப்பு விருந்தினர்கள் மகாசிவராத்திரியோட சிறப்பு அம்சங்கள் என்னென்ன, மகாசிவராத்திரி அன்னைக்கு சிறப்பான கோவில்களில் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ரொம்பவே அற்புதமாக வந்து சொல்லியிருக்காங்க. கோவில்களுக்கு போக முடியலனாலும் கூட வீட்டிலேயே எளிமையாக என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மகாசிவராத்திரி அன்னைக்கு இவங்க சொன்ன வழிபாடு முறைகள் எல்லாமே பண்ணி பாருங்க. ஸோ தொடர்ந்து சுவாரஸ்யமான ஜோதிடம் மற்றும் ஆன்மீக ரீதியான பதிவுகளை பார்க்க நம்ம ஆஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.